ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயத்த குரு சுக்கர சனிப்பேச்சர் ஆகவே கேதவே நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, முதுமை. முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான். எல்லாருக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் இயற்கை மரணம் அடைகிறாங்க, ஒரு சிலர் அகால மரணம் அடைஞ்சிடறாங்க. அப்போ முதுமைங்கிறது கிடைக்கிறதே அதிசயம், அற்புதம். அந்த முதுமை அப்படிங்கிறதும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கொடுமையா மாறிடுது. எதனால அந்த மாதிரி கொடுமையா மாறுது? அப்ப அந்த முதுமையினுடைய கொடுமையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதுமை அப்படிங்கிறதே எப்படி இருக்கும் அப்படின்னா, சொத்து நிறைய இருந்தது அப்படின்னா எப்படி சுருட்டலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சொத்தை சுருட்டுறது எப்படி? வயசான காலத்துல உடம்புக்கு முடியாம படுத்துட்டா எப்படி சொத்தை சுருட்டுறது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. சொத்தே இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது? நான் பார்க்க மாட்டேன், நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. அனாதையா கூட நிறைய பேர் திரியிறாங்க. ரோட ஓரத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதியோர் இல்லத்துல பல பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால இந்த மாதிரி வருது? அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த பதிவு. ஆனா சித்தர்களை இந்த முதுமை அப்படிங்கிறது பாதிக்கவே இல்லை. எந்த சித்தர்களையும் பாதிக்கல. நிறைய பேர் நான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் மரணப்படுக்கையில படுத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம சித்தர்கள் ஜீவ சமாதியா தான் இருக்கிறாங்க. அப்ப இது ஏன் நமக்கு மட்டும் ஏன் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முதுமை மரணப்படுக்கையில கொண்டு போய் தள்ளிடுது? இந்த மரணப்படுக்கையில தள்ளுறப்போ இந்த உடம்புக்கு சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னா 2 இட்லி போதாதா, 1 இட்லி போதாதா அப்படின்வாங்க. அதையும் தாண்டி ஆசைப்பட்டு இதையாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல, இது உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, வேண்டாம், கொடுக்காத. யாரா கொடுக்க போனா கூட தடுத்துருவாங்க. வேணாம், நீ பாட்டு கொடுத்துட்டு போயிடுவ, இங்க யாரு பார்த்து கஷ்டப்படுறது அப்படின்னு கொடுக்கறவங்களையும் தடுத்துருவாங்க. அவ்வளவு ஒரு சிலருக்கு முதுமை அப்படிங்கிறது ஒரு கொடுமையா இருக்குது. என்ன காரணம்? எல்லாமே நம்மளுடைய கர்மா தான் காரணம். கர்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயலினுடைய விளைவு. பள்ளிக்கூடம் படிக்கிறோம்னா படிக்கிறனுடைய ரிசல்ட் தேர்வுல, ஆனுவல் ரிசல்ட்ல, முழாண்டு தேர்வுல வெளியே வரும். அப்ப நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ரிசல்ட், முடிவு காலம்தான் இந்த முதுமை. அப்ப நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், மற்றவர்கிட்ட நம்ம எப்படி நடந்திருக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்ம என்ன துன்பத்தை கொடுத்துருக்குறோம், இது எல்லாம் சேர்த்து தான் இந்த முதுமையில நம்ம அனுபவிக்கிறோம். ஏற்கனவே நம்ம வேற பிறவியில் இருந்து வர்றப்ப அதனுடைய கர்மா, நம்ம அப்பன் தாத்தன் செஞ்ச அவங்களுடைய கர்மாவும் நமக்கு இருக்கு. அதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்களும் நம்மை சேர்ந்துக்குது. அப்ப திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் அப்படின்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுது. வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு? வரும் முன்னர் காப்பாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கிடும். அப்ப நமக்கு முதுமைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்ப இந்த முதுமையில ஒரு சிலர் படுக்கிறாங்க, நைட்டு படுத்தாங்க, காலையில இருந்துச்சு பார்த்தாங்க இறந்து கிடந்தாருங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள போயிட்டாரா பாவம், அதுக்குள்ளேயே நல்ல மனுஷனுங்க அப்படிம்பாங்க. ஆனா இதுக்கு மாற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்குல அந்த படுக்கையில, மரண படுக்கையில படுத்துருவாங்க. இது ஏன் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தான். இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு கை இருக்கு, இந்த கையில நான் ஏதோ ஒரு வேலையை இப்படி செஞ்சாதான் அது ஒரு கர்மாவா மாறும். கர்மாங்கிறது ஒரு வேலை, அப்ப அதுக்கு ஒரு பலன் இருக்கும். இப்ப இந்த ஒரு கை இருக்கு, இங்க ஒரு கை இருக்கு, இந்த ரெண்டும் சும்மா இருக்கிறப்ப ஒண்ணுமே இல்லை. இப்படி தட்டுறப்ப என்ன நடக்குது? ஒரு செயல் அங்க நடக்குது, ஒரு சப்தம் வந்திருக்குதுங்க. 2 கை சும்மா இருக்கிறப்ப ஒண்ணும் இல்லை, 2 கை இப்படி மோதுறப்ப என்ன நடக்குது? அங்க ஒரு சத்தம், புதுசா ஒரு ஒளி அங்க எந்திரிக்குது. அதுதான் கர்மா. அப்ப நம்ம ஒவ்வொரு செயலுக்கும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது, அதனுடைய ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கு.
அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க நல்ல காரியங்கள, புண்ணிய காரியங்கள இயலாதவங்களுக்கு குடுக்கறது, தான தர்மங்கள் பண்றது, இதெல்லாம் நீங்க நிறைய பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சுப காரியங்கள நீங்க அதிகமா சுப எண்ணங்கள், சுப காரியங்களை எல்லாம் நீங்க அதிகமா செஞ்சுட்டு வர வர, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இதுக்கு முன்னாடி இருந்த கர்மாவும் சேர்த்து இறை வழிபாடு, மற்றவங்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு உதவுறது, நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லதா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம முழு கவனத்தை செலுத்தணும். நிறைய நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டித்தான் இருக்கு. ஏன்னா பிறக்கிறப்பயே நமக்கு இந்த சமுதாயம் உன்னை கத்து கொடுத்துருது. இப்படித்தான் இருக்கணும். பார் அவனை பார், இவங்கள பார், அவங்கள பார், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஓகோன்னு இருக்காங்க, ஆகன்னு இருக்காங்க. அப்ப நமக்கு நீ இப்படித்தான் வரணும். நாளைக்கு இன்ஜினியரா வா, டாக்டரா வா, பெரிய விஞ்ஞானியா வா, அப்படி வா, இப்படி வான்னு நமக்கு மேல பணம் இப்படி போனீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அங்க போனீங்கன்னா நிறைய கோடி சொன்னான் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை ஒரு கொண்டாந்து நம்ம மேல திணிச்சிடுறாங்க. அப்ப நம்மளுடைய பயணம், வாழ்க்கையினுடைய பயணம் இதை நோக்கித்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறத தவிர நம்மளுடைய கர்மாவை பத்தி கவலைப்படுவதில்லை. அப்போ நம்ம பிறக்கிறப்பவே எல்லாருமே புனிதர்களா பிறக்கல. எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருப்போம். கர்மாவோட கர்மா இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் இருக்கும். அப்ப அந்த தோஷங்கள் என்ன இருக்குது நம்ம ஜாதகத்துல அப்படின்னு அந்த கோணத்துல பார்க்கணும். நீங்க போய் ஜோசியர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கற போறப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், தாத்தா எப்படி இருப்பான், பாட்டி எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த ஊரையே விசாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் வேணாம். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன கர்மா இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழிலே அமையாது, ஒரு சிலருக்கு குழந்தைகளே கிடைக்காது, ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாது, திருமணம் ஆனாலும் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பணம் இருக்காது, பல்லாயிரம் பிரச்சனைகள், கடன், மாளாத கடன் இருக்கு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏதாவது ஒரு கர்மா உங்களை தொடர்ந்து உங்களை முடக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க இந்த ஜென்மத்துல அந்த கர்மா என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை இப்பவே நீக்கிறதுக்குண்டான வழி உண்டான முயற்சிகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறுதி காலம் அதனுடைய வழியில நீங்க பயணப்பட்டீங்கன்னா உங்களுடைய இறுதி காலம் மிகவும் நன்றாக இருக்கும். அப்புறம் இந்த கர்மா எப்படி இந்த கர்மா செயல்படுது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு நமக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அல்லது ஒரு பணவரவு வரணும், எந்த செயலா வேணாலும் இருக்கட்டும், நாம கூட தொடர்பு இன்னொருத்தரோட இருக்கணும் அல்லது இன்னொரு பொருளோட இருக்கணும். நம்ம போய் இடிச்சிட்டோம்னா கூட அங்க ஒரு செவுரு இருக்கணும், நம்ம மேல ஒரு வண்டி மோதிச்சுனா கூட அங்க ஒரு வண்டி வரணும். ஆக நம்ம கூட ஏதாவது ஒண்ணு சம்பந்தப்படணும். அப்ப அந்த கர்மா செயல்படுறப்ப தானா எப்படி கர்மா செயல்படும்? ஏதாவது ஒரு பொருள் மூலமா, ஒரு நபர் மூலமா, வண்டி வாகனங்கள் மூலமா, மிருகங்கள் மூலமா, நீரின் மூலமா, காற்றின் ஏதோ ஒரு விதத்துல அந்த கர்மா கண்டிப்பா நம்ம மேல செயல்படும். அப்ப செயல்படுறப்ப இன்னொரு பொருள் அதற்கு தேவைப்படுகிறது, அதன் மூலமா தான் செயல்படுத்துது கர்மா. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம மேல ஒரு திடிச்சிட்டாங்களா அவங்கள்ட்ட சண்டைக்கு போறது, நம்ம திட்டாங்களா அவங்க கிட்ட சண்டைக்கு போறது. அப்படி அல்ல, நமக்கு நடக்க வேண்டிய நேரத்துல அது நடக்கும். நடக்கிறதுக்கு கர்மாவுக்கு ஒரு விதிக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவி தான் அவங்க. இன்னைக்கு நாம போய் இடிச்சுக்கிட்டோம், 2 வண்டி நம்ம முட்டிட்டு விழுந்துட்டோம் அப்படின்னா கூட நீங்க எங்கேயாவது இடிச்சிட்டீங்க, உடம்பு காயமாயிடுச்சு அல்லது பொருள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்ப இது எல்லாமே நமக்கு நடக்க வேண்டியது வேறொரு மூலமாக, அதுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் மூலமா அந்த கர்மா அங்க செயல்படுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துகிட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் கஷ்டத்துல போகவே போகாது. உண்மை உணர்ந்துட்டா ஒரு ஞானியினுடைய நிலைக்கு நம்மளுடைய மனம் போயிடும், நமக்கு இந்த கஷ்டங்கள் வருது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தர்களுக்கு ஏன் ஒருத்தர் கூட அந்த கர்மா பாதிக்கல? அவங்க எல்லாமே ஜீவ சமாதி தான் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சீடர்கள் என்ன கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் வாங்கி உணவா சாப்பிடுவாங்க. அடுத்த வேலை உணவை பத்தி அவங்க எதிர்பார்க்கறதுல கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் கிடையாது. அல்லது இவங்களே போய் வீடு வீடா போய் ஏதோ ஒரு வீட்டுல போயிருப்பாங்க, பிச்சாம் தேவிம்பாங்க, என்ன கிடைக்குமோ. ஏன் இவ்வளவு? ஏன் ராமபிரானும் லட்சுமணனும் குருகுல வாசத்துல இருக்கிறப்ப
குரு அவன் வசிஷ்டர் வந்து என்ன பண்றாரு, அவங்களையும் போய் தானம் எடுத்துட்டு வர சொல்றாரு. அரசகுமாரில் இருந்தா கூட நீ தானம் எடுத்துட்டு வான்னு. ஏன்னா அந்த நிலையில நீ நின்று பார்த்தீங்கன்னா தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். தானம் எடுக்கிற அந்த நிலைக்கு இறங்கினா தான் உன்னால உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த செயல். அப்ப சித்தர்கள்லாம் அடுத்த வேலை உணவை பத்தி கவலைப்படல, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்மளுடைய உலக வாழ்க்கை வேற. நம்ம அப்படி இருக்கலாம்னு நினைச்சா கூட இந்த உலகம் விடாது. அதனால நம்மளுடைய செயல்பாடுகளை இப்படி இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன வழிமுறைகள்ல நீங்க மேம்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக 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 ஒரு இனிமையாக இருக்கும். இறுதி காலமும் இனிமையாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.